அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என் உளங்கனிந்த வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது சோதனை ரீதியாக செவ்வாய் தோஷம். இது பரவலாக எல்லார் குடும்பத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். செவ்வாய் தோஷம் என்பது எல்லார் வீட்டிலும் பேசப்படுகிறது. அதிலும் குறிப்பாக திருமணத்திற்கு தடையாக இருக்கும் செவ்வாய் தோஷத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? இப்போ 9 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, 9 கிரகங்கள் இருக்கு. இதில் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம், வீரியமான ஒரு கிரகம், ரொம்ப தணலாகவும் கனலாகவும் இருக்கக்கூடியவர். சண்டை சச்சரவு, அடிதடி, வம்பு, வழக்கு, பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை நீட்டுறது, இந்த கோபத்துக்கு சொந்தக்காரருக்கு இதெல்லாம் செவ்வாய் தான். மூர்க்க குணம்னு பேர், போராடும் குணம். இந்த செவ்வாய் தோஷமாக இருக்குன்னு கல்யாண விஷயங்களில் பேசப்படுது. ஒரு ஜாதகத்தை கொடுத்து இப்போ எங்கிட்ட வராங்க, ஜாதகத்தை கொடுக்காங்க, இன்னொரு ஜாதகத்தை கொடுத்து மேட்சிங் பாருங்கிறாங்க. இது என்னங்க செவ்வாய் தோஷமாக இருக்கே, இது செவ்வாய் தோஷமாக இல்லையே அப்படிங்கிறோம். அப்படியாங்கிறாங்க. அப்போ செவ்வாய் தோஷம்னா என்ன, அது முதல் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, நான் எந்த தப்பும் செய்யவில்லை, எந்த பாவங்களும் செய்யவில்லை, என் வாழ்நாள் பூரா நான் நல்ல மனிதனாகவே இருந்தேன், ஆனால் என் குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் என்றால் என்னால் ஜீரணிக்க முடியவில்லையே, நான் தப்பு செய்திருந்தால் எனக்குத்தானே வர வேண்டும், என் பிள்ளைக்கு ஏன் வந்தது? இது நார்மலாக எல்லா தாய் தந்தையர்களும் கேட்கக்கூடிய, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான கேள்விதான். அதாவது வேப்பங்காயை வச்சா வேப்ப மரம் வேப்பங்காய் தான் கொடுக்கும், மாதுளை கொடுக்கும், கத்திரிக்காய் கொடுக்கும், புடலங்காய் புடலையை கொடுக்கும், கொய்யாய் கொடுக்கும். எதை வைத்தோமோ அதுதானே வரும். இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு சர்க்கரை நோய் இருக்குது, டாக்டர் போனோடனே டெஸ்ட் பண்ணுறாரு, பிளட்டு யூரின் பார்த்து சுகர் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கா, அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கா, உங்கள் பரம்பரையில் யாருக்காவது உண்டான்னு கேட்காரு. அப்படின்னா என்ன காரணம்? சுகர் ஒரு பரம்பரை நோயின்னு சொல்லப்படுது. நான் ஒரு தப்பும் செய்யவில்லையே, என் மூதார்கள் செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வதுன்னு கேட்குறதும் இந்த கேள்வி ஒன்று தான். அப்போ இதைத்தான் குறள் 166 அழுக்காராமை அப்படிங்கிறதுல வள்ளுவர் சொல்கிறாரு. குறள் நம்பர் 166, கொடுப்பதும் அழுக்கறுப்பான், சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னர். கொடுப்பதும்னா தர்மம் பண்ணுறது. ஒரு தர்ம காரியம் புண்ணியம் ஒருத்தன் செஞ்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்து பொறாமைப்படுவானே, ஆனால் அவன் பாதிப்பானான்னு சொல்ல வரல வள்ளுவர். கொடுப்பதும் அழுக்கறுப்பான் அவனை சொல்லலை, சுற்றம்னு போட்டார். பரம்பரை வம்சம், அவனை சேர்ந்த குடும்பங்கள், சுற்றம்னு போட்டார். என்ன மாதிரி கஷ்டப்படும்? உடுப்பதற்கும் உண்பதற்கும் இல்லாமல், உடுப்பதற்கு துணி இல்லாமலும் உண்பதற்கு சாப்பாடு இல்லாமலும் கஷ்டப்படும்னு குறள் நம்பர் 166. அப்போ இவன் படுகிற கஷ்டத்துக்கு இவன் மூதையார்கள் செய்த பாவமே காரணம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வருவான் நம்ம வீட்டுக்கு, உங்கள் அப்பா அந்த காலத்தில் எனக்கு ஒரு காலத்தில் அவசரத்தில் உதவி செஞ்சார், அந்த உதவியால் நான் படித்து இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கேன், அவர் போயிட்டார், அவர் வம்சமான நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்னாலும் நான் செய்து தருகிறேன், உதவிக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வருவான், உங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்கள் குடும்பத்தை கெடுத்தான், ரொம்ப அட்டூழியம் பண்ணவே, அவன் போயிட்டான், நீங்கள் வம்சம் இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தை தொலைக்காமல் விடணும்னு எதிரியாக வருவான். இதற்கு இவன் காரணமா? மூதையார்கள் காரணம். எனவே இந்த செவ்வாய் தோஷம் அதையெல்லாம் சுட்டி காட்டுகிறது. இந்த குடும்பத்தில் தான் நாம் பிறக்க வேண்டும், இந்த ஊரில் தான் பிறக்க வேண்டும், இந்த டோர் நம்பரில் தான் பிறக்க வேண்டும், இவர்கள் தான் நமது தாய் தந்தையர்கள், இவர்கள் தான் நம் உடன்பிறப்பு, இவர்கள் தான் நம் மனைவி, இவர்கள் தான் நம் குழந்தைகள். இதெல்லாம் யார் தீர்மானித்தார்கள்? நீங்களா? இல்லையே. நீங்கள் எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும், எந்த டோர் நம்பரில் பிறக்கணும், எந்த வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதைகளெல்லாம் யார் தீர்மானித்தது?
காலம், அதான் காலதேவன்னு பேர். அது உங்கள் கையில் இல்லை. இவருக்கு இந்த நோயா, நல்ல மனுஷன், இவருக்கு இந்த கஷ்டமா, இவர் நல்ல மனுஷனே, பாவமே செய்யாதவர், குழம்பி அர்த்தம் இல்லை நண்பர்களே. ஒரு பாகப்பிரிவினை இருக்கு, பங்காளிகள் சொத்து தகராறு, இவனுக்கு இருக்கும் அதிகார பலமும் இவனுக்கு இருக்கிற வினயத்தையும் வச்சு கூட பிறந்த சகோதரிகளுக்கு சரியானபடி பூமியோ எதையும் பிரித்து கொடுக்காமல் அநியாயமும் அக்கறவும் செய்தவர்கள் உண்டு. பாகப்பிரிவினையில் உடன் பிறந்தவர்கள் மனதை நோகடித்தவர்கள் உண்டு. உடன்பிறப்புகள் செவ்வாய். அப்பொழுது செவ்வாய் பூமிக்கு காரகாரன், செவ்வாய் விகுண்டெழுவார். இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை இவன் செய்கிறானே, கோபப்படுவார். அவர் படுகிற கோபம்தான் அவனுக்கு தோஷமாக வரும். இந்த பங்காளி சண்டையில் கூட பிறந்த எல்லோருக்கும் கொடுக்காமல் அவர்கள் வருத்தத்தை சம்பாதிப்பவர்களுக்கு செவ்வாய் தோஷம் வரும். சரி, செவ்வாய் தோஷம் எவ்வளவு வருடங்கள்? பிறந்தவுடனே செவ்வாய் தோஷம் இருக்கியா? ரைட்டு. காலம், திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் சொல்கிறீங்களே, இது எவ்வளோ காலத்துக்கே இருக்கும்? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இருக்கும். செவ்வாய் தோஷம் என்று வந்து விட்டால் அது அவனுடைய ஆயுஷ்காலம் முழுவதும் அந்த தோஷம் இருக்கும். சரி, செவ்வாய் தோஷம்னா என்னென்ன வீடுகளில் இருக்கும்? மொத்தம் 12 ராசிகள். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளில் லக்கணத்தில் இருந்து எண்ணி 2, 4, 7, 8, 12 2, 4, 7, 8, 12ஆம் வீடுகளில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக இருக்கப்படுகிறதாக கருதப்படுகிறது. ஏன் இந்த 12 இடங்களில் இந்த இடங்கள் ஒரு 5 இடங்கள் மட்டும் பிரதானமாக சொல்லப்படுது? ஏன் மற்ற இடங்களில் செவ்வாய் இருந்தால் ஒன்றும் இல்லையா? இது முக்கியமானது. ஒருவர் இருவராவது குடும்பம். அப்போ 2வது ஸ்தானம் குடும்பம், தனம், வாக்கு, சோர்ஸ் ஆஃப் இன்கம், வரக்கூடிய வருமானங்கள். இந்த 2ல் செவ்வாய் இருந்தால் அவன் கட்டிய மனைவியின் குடும்பத்தாருடன் உடக்கு இருக்கும், பிரியம் இருக்காது, சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். 100க்கு 100 சண்டை போட்டு பேச்சில் தனல் எரியும். பொண்டாட்டி வம்சமே பிடிக்காது அந்த 2வது வீட்டில் செவ்வாய் இருந்தால். 4ஆம் வீடு சுகஸ்தானம், உண்டு உறங்கி நாம் வாழக்கூடிய இடம், அதற்கு பேர் தான் சுகஸ்தானம், சொந்த வீடுன்னு பேர். வாடகை வீட்டில் இருந்தாலும் அதுவும் சுகஸ்தானம் தான். அந்த சுகஸ்தானத்துக்கு இடைஞ்சல் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய அசையா சொத்துக்கள் பிரச்சனை. அந்த 4ஆம் வீடு கற்பப்பையை குறிக்கும். ஏனென்றால் நாம் கற்பப்பையில் சுகமாக இருந்தோம், அதுவும் ஒரு சுகஸ்தானம். அந்த கற்பப்பைக்கு சொந்தக்காரியான தாய் வீடும் 4ஆம் வீடு. ஸோ 4இல் செவ்வாய் இருந்தால் இந்த கோளாறுகள் ஏற்படும். 7ஆம் வீடு லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தது, செவ்வாய் தோஷம் என்றால் அவர்களுக்கு கூட்டு பிஸ்னஸ் ஆகாது, பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ் ஆகாது. அவர்கள் தனியாக இயங்குவது நன்று. அதே இது கலஸ்தர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், சப்த ஸ்தானங்கள் 180 டிகிரியில் இருக்கும். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டிலன்னா 180 டிகிரி சப்த ஸ்தானங்கள் இருக்கும். அங்கு இருந்தால் கணவியுடன் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். எதற்கெடுத்தாலும் சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படுவார்கள். பிரச்சனை இல்லாத விஷயத்துக்கு பிரச்சனையாக்கி அதை துன்பம் துயரமும் ஆக்குவார்கள். வாழ்க்கையை நொந்து போகிற மாதிரி நடப்பார்கள். ஆனால் இவைகளெல்லாம் எதற்காக பார்க்கப்பட்டது? 8ஆம் இடம் அட்டமா விதி, அது ஆயுள் ஸ்தானம். திடீர்னு வரும், பிளானே பண்ணாது, திடீர்னு ஈடி இறங்குற மாதிரி இறங்கும். சொந்த வீடெல்லாம் காலியாகும், வாடகை வீட்டில் போய் தங்க வேண்டியிருக்கும். ஒன்றும் இல்லை, தன் குழந்தைக்கு ஒரு மோசமான ஒரு நோய், இருக்கிற வீடெல்லாம் விற்று அந்த நோய்க்காக செலவழிப்பார்கள். கடைசியில் அதுவும் சக்ஸஸ் ஆகாமல் வீடும் விற்று கடைசியில் வாடகைக்கு விடுவோம். இது 8ஆம் இடம். இந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் திடீர் தாக்குதல், கேவலம், அசிங்கம் எல்லாம் ஏற்படுத்தும். 12ஆம் இடம் அயன சயன போகம். அயன சயன போகம்னா நன்றாக படுத்து தூங்குவது, நன்றாக வாய்க்கு ருசியாக சாப்பிடுவது, நன்றாக உடல் சுகத்தை அனுபவிப்பது. இதுதான் 12ஆம் இடம். ஒரு கல்யாணம் கட்டுறதே அதுக்காகத்தான். 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். 7ஆம் இடம் வருவதே 12ஆம் இடத்தின் சுகத்துக்காகத்தான். அப்போ 12ஆம் இடம் நன்றாக இருக்கணும். அந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த அயன சயன போகத்துக்கு இடைஞ்சல் வரும். இப்போ உதாரணத்துக்கு மிதன ராசி எடுங்க. மிதன ராசிக்கு 6ஆம் வீடு
விருச்சகம் 6 என்பது சத்துரு ஸ்தானம், நோய் நொடி எனிமிகளை சொல்லும். ஸோ இவைகளெல்லாம் தாக்குதல் இருக்கும். கன்னிராசி, கன்னிராசிக்கு செவ்வாய் அட்டமாவதி மேசம். அட்டமாவதினா என்னன்னு சொன்னால் 8 கூடையும் திடீர் தாக்குதல், வீடு வாடகை வீடு, சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போதல், இதெல்லாம். மகரத்துக்கு பாதகாவதி, பாதகத்தை கெடுதலை செய்வதற்கென வந்தது ஒரு செவ்வாய். கும்பராசி, கும்பராசிக்கு முட்டுக்கட்டை போடும். கும்பராசிக்கு 3ஆம் வீடு மேசம், தோல் கை எல்லாம் வலி முடக்கி போடும். ஸோ மகர ராசிக்கு விருச்சகம், கும்பராசிக்கு மேஷம். நட்சத்திரங்கள் 3 மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரை. இந்த 3ம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். செவ்வாயின் வீடு மேசம் விருச்சகம். ஸோ செவ்வாய் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் 3 நட்சத்திரம். ராசிகள் மேசம், விருச்சகம். இவர்களெல்லாம் அங்கு செவ்வாய் இருந்தால் செவ்வாதசக்காரர்கள். அனுசம் நட்சத்திரத்துக்கு திருமண பொருத்தமே பார்க்க வேண்டாம், இது விதிவிலக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அப்படிலாம் இல்லை, திருமண பொருத்தம் பார்த்து தான் ஆகணும். நம்ம வீட்டு நெருப்புனா பொசுக்காதா, சுடாதா? எனவே பழமொழியாக இருந்தாலும் பார்த்து தான் ஆக வேண்டும். ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு செவ்வாய் தோஷத்தை மேட்சிங் பண்ணணும். அதாவது ஒரு குறைபாடு உள்ள ஒரு இடத்துக்கு ஒரு குறைபாடத்தை ஏற்படுத்தணும். இது ஒரு வகையில் வேறு மாதிரி பேசணும். ஏன்னா மங்களகாரகன் செவ்வாய். ஒரு 9 கிரகத்திலேயே மங்களகாரகன் பேர் வாங்கினது செவ்வாய் தான். மங்கள் ராஜன் ஒரு இது கூட ராக்கெட் விட்டுருக்கான். ஸோ அவர் தோஷம் என்று சொல்வதை விட அது ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு நார்மல் ரூட்டில் போவோம், சில இது சுற்றி போகும். இந்த சுற்றி போகிறது தான் செவ்வாய் தோஷம். அப்போ சுற்றி போகிற ஆள்களை தான் நினச்சிக்கணும், மேட்சிங் பண்ணணும். நேராக போகிற ஆள் வேண்டாம். ஒரு 2 பேர் சுற்றி போகுதா பஸ்ஸு, அந்த மேட்சிங் அதான். நேர போகிறது ஒன்று, சுற்றி போதல் ஒன்று. இவர்கள் சுற்றி போவர்கள், சுற்றி போவர்களே பிடிச்சு வைக்கணும். ஸோ இது குறை என்று சொல்வதோட ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். இதற்கு தீர்வு என்ன, பரிகாரம் என்ன, அதான் முக்கியம். எந்த ஒரு பூட்டு செய்தாலும் அதற்கு ஒரு சாவி இல்லாமல் செய்யப்படுவதில்லை. அதுபோல் எந்த ஒரு பிரச்சனை தோஷம் ஏற்பட்டாலும் அதற்கு ஒரு தீர்வு இருக்கும். அதாவது ரத்த தானம் ரொம்ப பிடிக்கும் செவ்வாய் பகவானுக்கு. கண் தானம் அதெல்லாம் இல்லை, ரத்த தானம், பிளட் டொனேஷன். அதுக்கு பிளட் டொனேஷன் கொடுக்கலாம். அல்லது உங்கள் வயதோ உங்கள் உடல்நிலையோ அதுக்கு ஒத்து வரவில்லை என்றால் ஸ்பான்சர் பண்ணுங்கள். பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணி பாக்கெட்டு, அந்த உதவிகள் செய்யுங்க இன்டைரக்டாக. ஸோ ஒன்று ரத்த தானம் கொடுக்க முடிந்தால் ரத்த தானம் கொடுங்கள், அல்லது ஸ்பான்சர் பண்ணி மற்ற உதவிகளை செய்யுங்கள். உடன் பிறந்தவர்களிடம் தயவு செய்து வயிற்றெரிச்சலை உண்டாக்கும்படி நடக்காதீர்கள். இது செவ்வாய்க்கு பிடிக்காது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், கல்லூரி, காலேஜ் இவங்கெல்லாம் மோசமான ரோடுகள் இருப்பதனால் அதை சீர்படுத்தி கொடுங்கள். கல்வி சாலைகளுக்கு ரோடு போட்டு கொடுங்கள். நியாயமான தர்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவினருடன். இவர்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குங்க. செவ்வாதோஷக்காரர்களுக்கு ஒரு ரகசியம் முக்கியமாக கேட்டுக்குவாங்க. இவர்கள் வாங்குகின்ற முதல் சொத்து பூமியாக இருக்கக்கூடாது. செவ்வாய் பூமிக்கு காரகன் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் தோஷம் உண்டு. இவர்கள் தோஷம் இருக்குமையானால் முதல் இது பூமியை வாங்கக்கூடாது. பில்ட் ஹவுஸ், இந்த குவார்ட்டர்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, டவரு, அப்பார்ட்மெண்ட்டு, அது மாதிரி பில்ட் ஹவுஸை வாங்கணும். வீடு நிலம் வாங்கி கட்டினால் பாதியிலே நின்றுவிடும். முதலாளியாக இருந்தால் வேலை செய்பவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு அவர்கள் வேர்வை காயுமுன் கூலியை கொடுத்து அவர்களை மன சந்தோஷப்படுத்துங்கள். மரக்கன்று நடலாம், தானம் பண்ணலாம். அது மாதிரி மிலிட்ரி, போலீஸு, இந்த ஆர்மடு, ட்ரெஸ் கோடு, அதிகாரம் மிக்க உடை அணிந்தவர்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் வெயில் இப்போல்லாம் கொல்லுது. டிராஃபிக் போலீஸுக்கு எவருமே உதவி செஞ்சது கிடையாது. பொதுமக்கள் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க, ஒரு சோடா வாங்கி கொடுங்க, ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸு. போலீஸு அந்த எஸ்ஐ நிற்காரில்ல டிராஃபிக்கில், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், போலீஸ், அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அது செவ்வாய்க்கு செய்யும் பரிகாரம். மிலிட்ரி, போலீஸு, யூனிஃபார்ம், ஆர்மடு பீப்புள் எல்லாத்துக்கும் உதவி செய்யலாம். நார்மலாக இந்த டிராஃபிக் போலீஸுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா ரோட்டில் நின்று டிராஃபிக்கு அவருக்கு யாருமே செய்வதில்லை, செய்யுங்கள். ஊர்காவலில் எல்லை தெய்வம்னு இருக்கும். கருப்புசாமி, முனிசாமி, பிடாரி, இசக்கின்னு அந்த தெய்வத்தை வழிபடுங்கள்.
செம்பருத்தி பூ, விரிச்சப்பூ இதுகளை கொண்டு வழிபடுங்கள். காவல் தெய்வ வழிபாடு, ஏன்னா போலீஸு மிலிட்ரி எல்லாம் காவல்காரர்கள். எனவே ஒரு ஊருக்கு காவல் தெய்வமாக இருக்கும் காவல் தெய்வத்தை வணங்குங்கள். இதுக்கு கோயில் எடுத்தீங்கன்னா பன்மொழி, செங்கோட்டை பக்கத்தில் திருமலை கோயில் ஒன்று இருக்குது, முருகப்பெருமான் சேத்திரம் பன்மொழி. இந்த கோயில் பந்தல மகாராஜாவால் கட்டப்பட்டது. நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆரியங்காவு அச்சங்கோயில்லாம் பந்தல மகாராஜாவின் சூரிசிகேஷன். எனவே அந்த இடத்தில் திருமலை கோயில் பன்மொழியில் கட்டப்பட்டிருக்கு. அது பந்தல மகாராஜாவால் கட்டப்பட்டது. அங்கு போய் சாமி கும்பிடுங்கள். அடுத்து சிக்கல் சிங்காரவேலன் கும்பிடலாம். வைத்தீஸ்வரன் சீர்காழி பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் இருக்காங்க. அதே ஊரில் மடவார் விலாகம்னு ஒன்று இருக்குது, சிவசேத்திரம். அங்கு வந்து வைத்தியநாத சாமி, சிவகாமி தாயார், அவரும் வைத்தீஸ்வரன். அங்கேயும் போய் நீங்கள் வணங்கலாம் செவ்வாய் தோஷத்துக்கு. இந்த வணங்குகின்ற பொழுது சுரத்தேவர்னு ஒன்று உண்டு. சுரத்தேவர் வந்து ஒரு பரிகார தெய்வம் மாதிரி வெளியே இருப்பார், பிரதானம் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருப்பார். அவர் நடராஜர் மாதிரியே இருக்கும் தோற்றம். ஆனால் 3 தலைகள் இருக்கும், 3 கால்கள் இருக்கும். நடராஜர் 2 கால், ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஓடி இருப்பார். ஆனால் இவர் ஒரு காலை மடக்கி 2 காலை ஊனி 3 காலில் நின்ற நடராஜர் திருக்கோலம், 3 முகங்கள் இருக்கும். இந்த சுவாமிக்கு பேர் சுரத்தேவர். குற்றாலத்தில் இருக்குது, சங்கரன் கோயில் இருக்குது, மடார் விளாகத்தில் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. எங்கெல்லாம் சுரத்தேவர் இருக்காரோ அங்கே போய் விளக்கு போட்டு அவருக்கு கும்பிடுங்க. அவர் நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிடுவார். அவர் சுரம் என்றால் நோய்க்குள்ள அதிபதி. அவருக்கு மிளகு அரைச்சி 10 போடுவாங்க. ஸோ சுரத்தேவர் வழிபாடு நன்று. அது மாதிரி கோயில்களுக்கு போகும்போது சட்டையும் பனியனும் கழட்டிருங்க. அந்த கோயிலினுடைய அதிர்வலைகள், அதிர்வீச்சுக்கள் நம் நெஞ்சில் படணும். அப்போ தான் நம் பரிகாரத்துக்கு அது சரியாக வரும். சட்டையும் கிட்டையும் போட்டுலாம் போக வேண்டாம். கோயிலுக்குள்ளே போனோம்னா வேஷ்டி கொடுத்துங்க, இல்லை பேண்ட்டை போட்டுட்டு மேலே போகலாம் கழட்டிடுங்க. அந்த சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது அங்கேருந்து அதிர்வலைகள் வரும், அது உங்கள் மேலே படும். அந்த ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். எனவே இது போக இன்னொரு சேத்திரம் இருக்குது, கழுகுமலை. கல்யாணம் முடித்தால் அவர்களுக்குள் சந்தோஷமாக இருப்பது, கல்யாணம் முடித்த பிறகு குழந்தைகள் பெறுவது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கோயில் கழுகுமலை. கழுகுமலைங்கிறது கோயில்பட்டியிலேருந்து நாலாட்டின்புதூர் போய் போகணும். கோயில்பட்டி போனால் கழுகுமலைக்கு போயிடலாம். பஸ் வசதி நிறையா உண்டு. அந்த கழுகுமலையில் பார்க்க வேண்டியது என்னென்னா, சிவனும் ஈஸ்வரன் இருக்காங்க. அங்கே முருகனுக்கும் தனியாக ஸ்தலம் இருக்குது. பேர் கழுகுமலை, கழுகாசலமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கழுகுமலையில் வந்து 2 அர்த்தநாரி பூஜை இது நடக்கும், பள்ளியறை பூஜை. இந்தியாவில் நிறையா, தமிழகத்தில் ஒரு கோயிலில் சிவன் ஈஸ்வரி இருக்கின்ற பொழுது ஒரு பள்ளியறை பூஜை நடக்கும். கழுகுமலையில் மட்டும் 2 பள்ளியறை பூஜைகள் நடக்கும். 7 ஏழைகாலுக்கு முருகனுக்கும் வள்ளி திவானைக்கும் ஒன்று. அது முடிஞ்சு 10வது நிமிஷத்தில் ஈசன் ஈஸ்வரிக்கு பள்ளியறை பூஜை. முருகப்பெருமான், அடுத்து சிவபெருமான். அங்கு முருகன் செவ்வாயாகவும் ஈசன் குருவாகவும் இருப்பதனாலே குரு மங்கள சேத்திரம். 3 சோழிக்கு கல்யாணம் தாமதம் தடை. கல்யாணம் முடித்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த 3க்கும் அந்த பள்ளியறை பூஜை பார்க்கணும். இது எதுக்குன்னா, குழந்தைய படுக்க வைக்கிறதுக்காக முருகப்பெருமான். வயசானவங்க பின்னால் லேட்டாக படுக்கணும். காலையில் பள்ளி எழுச்சி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு நடக்கும். அதாவது வயதானவர்கள் எந்திரிச்சிடுறது. 2வது பிள்ளைகள் எழுப்புது. அங்கு பார்க்க வேண்டியது பள்ளியறை பூஜை மட்டுமே. நீங்கள் போய் மற்ற பகலில் பார்த்து கும்பிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. பள்ளியறை பூஜையை கழுகுமலையில் பார்த்துட்டு வாங்க. இந்த செவ்வாயின் தோஷம் நீங்கி வாழ்வில் வளம் பெற்று நல்லா கல்யாணம் முடிஞ்சு வம்சம் விருத்தியாகி சந்தோஷமும் ஆனந்தமும் உங்கள் வீட்டில் தலைவிரித்து ஆடும் நண்பர்களே வணக்கம். என்னுடைய நம்பர் 9995775500. சீரடி பாபா சோதனை நிலையம், இயற்கை சுக ஆலயம். வைத்தியம், மருத்துவம், சோதிடம் எனது தொழில். இது சார்ந்த சந்தேகங்கள், விளக்கங்கள், கன்சல்டேஷன் எல்லாம் வரவேற்கப்படுகிறது. சோதிடத்தில் அனைத்தும் உண்டு. ஜாதகம் எழுதுவது, குழந்தைக்கு பேர் வச்சு கொடுத்தல், பிஸ்னஸில் நேம் வச்சு கொடுத்தல், லோகோ வச்சு கொடுத்தல், ட்ரேட்மார்க் போட்டு கொடுத்தல், கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிற பிரான்ச் எக்ஸ்பான்ஷன் அல்லது கண்டினியூஸாக லாஸ் வருது எப்படி பண்ணுவது, எண்கணிதம்னு பேர். ஸோ எண்கணிதம், பொருளாலஜி, நேமாலஜி, இமேஜ், கலரு இதெல்லாம் சேர்த்து அழகாக பார்த்து கொண்டிருக்கிறேன். யாரும் பார்க்கலாம்.
சின்ன வயசுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வைத்தியம் பார்க்கலாம். என் வைத்தியம் உணவு வைத்தியம். நேரடியாக வர வேண்டும் என்ற தேவையில்லை. எனது நம்பர் வாட்ஸ்அப், ஜிபே, கூகுள் பே எல்லாம் ஒரே நம்பர் 9945777500. இந்த நம்பரில் என்னுடன் தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் சுகமடையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.